நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே விமல்குமார் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி சென்னை 101.4 பண்பலை இணை ஒலிபரப்பு. நேயர்களே, இன்னைக்கு ரேடியோவுக்கு வந்திருக்கிற விருந்தினர் ஒரு படத்தோட இயக்குனர். ஈகோ அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லார் லைஃப்லேயும் வரும். அதை நாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம லைஃபோட அடுத்த கட்ட க்ரோத் இருக்கும். பார்க்கிங் அப்படிங்கிற மூவி எல்லாருமே சொசைட்டியில் ஃபேஸ் பண்ணுற ஒரு இஷ்யூ. அதை எப்படி ஒரு சினிமாட்டிக்காக ஒரு ரியலிஸ்டிக்காக கொடுக்க முடியும் அப்படின்னு சூப்பராக கொடுத்துருக்கிற டைரக்டர், பார்க்கிங் படத்தோட இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் வந்திருக்கிறாரு. வணக்கம் சார். வணக்கம் சார். ஒவ்வொரு படத்துக்குமே இயக்குனர்கள் மெனக்கடல் நிறைய விஷயங்கள் இருக்கும். மியூசிக் அப்படிங்கிறது நாம் அவங்கள்ட்ட என்ன கொடுக்க போகிறோம், இந்த படத்துக்கு பாடல்கள் எந்த அளவுக்கு துணை புரிய போகுது அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும். இப்போ நோ கண்ட்ரி ஃபார் ஓல்டு மேன் அந்த படங்கள் அந்த மாதிரி இதுக்கு அந்த மியூசிக் அந்த ஒரு மியூட் பாஸ் சவுண்டே ஒரு மாதிரி பண்ணி விட்டு போகும். பார்க்கிங் இந்த படத்துக்கு நீங்கள் சாம்சிஎஸ் அவர்கிட்ட உட்காரும்போது நாட் ஓன்லி பிஜிஎம், சாங், லிரிக்ஸ் இதுக்கெல்லாம் கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இந்த படத்தை ஒரு சாம்சிஎஸ் தான் நான் முதல் டெக்னீஷியனாக போய் மீட் பண்ணது. ஸோ கதை சொல்லும் போதே அவருக்கு இது பிடிச்சிருச்சு. கதை சொல்லும் போதே இது என்ன மாதிரியான படமாக இருக்கணும், இதோட மியூசிக் எப்படி இருக்கணும், இது ஒரு யதார்த்தமான கதை, யதார்த்தத்தை மீறின மியூசிக் கனெக்ஷனை தாண்டி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்தோம். ஸோ ஸ்டார்டிங்லேயே என்ன மாதிரியான பிஜிஎம் வரப்போகுது, அது என்ன மாதிரி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பேசிட்டோம். அண்ட் பாடல் இந்த படத்துக்கு ஒரே ஒரு பாடல் தான் படத்தில் பிளான். ஏன்னா அந்த பாட்டு தான் நமக்கு ஸ்டார்டிங்கில் அந்த மாண்டேஜ் மாதிரி இவங்களோட லைஃப், ரெண்டு பேரோட லைஃப்பையும் காட்டுறதுக்கு இருக்கும். ஸோ அந்த பாட்டு அதுக்கான ஒர்க்கை அப்போயே ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் தென் படம் ரிலீஸுக்கு முன்னாடி தான் நாங்கள் இன்னும் 2 பாட்டு ஆட் பண்ணோம். ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் தேவைப்பட்டது. பட் அது படத்தில் கிடையாது. அவருக்கு ஒரு வருத்தம் இருந்தது, இந்த படத்தில் இன்னும் 2-3 பாட்டு இருக்கலாமோ அப்படின்னு. ஏன்னா ஒரு மியூசிக் டைரக்டராக அவருக்கு ஒரு ஆசை இருந்தது. பட் இந்த படத்துக்கு பாடல் அவ்வளோ நீட் இல்லை அப்படின்றதுனால ஒரு பாட்டு மட்டும் பண்ணோம். அந்த ஒரு பாட்டு மட்டும் படத்தில் இருக்கும். பட் அந்த பாட்டுக்கு அவர் எவ்வளோ மெனக்கட முடியுமோ நிறைய, இப்போது ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயம் நமக்கு அது சரியாக படலைன்னு சொன்னால் கூட உடனே அந்த பாட்டையே திருப்பி அது ஒரு இதாக எடுத்துக்காமல் உடனே வேறு பாட்டு கூட போட்டு கொடுப்பாரு. சூப்பர் சார். சினிமாவை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது, இப்போது வடபழனி வாசிகள், டீ கடை இப்படி இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், சினிமா தம்பி வருஷம் போயிடும், ஃபேமிலி லைஃப் போயிடும், இதுக்குள்ளே இருக்கணும், நாங்கள்லாம் பாரு தலைமுடி போய் உடம்பு தளர்ந்து இப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்மளை ஆரம்ப காலத்தில் சினிமாவுக்குள்ளே வரும்போது ஒரு வித பயத்தை ஏற்படுத்தும். நீங்கள் யங் ஏஜில் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. அதாவது ஃபோக்கஸ், கன்சிஸ்டன்சி, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டீங்க? கண்டிப்பாக சந்தோஷமாக தான் இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் 10 வருஷம் நம்ம இதுக்காக உழைச்சிருக்கோம். ஏன்னா காலேஜ் முடித்த உடனே நான் சினிமாவுக்கு தான் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு, அப்போ எந்த பேக்ரவுண்டும் கிடையாது. நமக்கு எந்த ஒரு கான்டாக்ட்டுமே இல்லாமல், ஒரு பேக்ரவுண்டு இல்லாமல் சினிமாவுக்குள்ளே போகும்போது, ஏன்னா வேறு எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அதில் நம்ம என்ன தான் அது ஒர்க் அவுட் ஆகலன்னு வந்தாலும் அதை வச்சு ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம அடுத்து பண்ணலாம், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். பட் சினிமாங்கிறது மட்டும் அதுலேருந்து நம்ம ஒரு கட்டத்துக்கு மேலே அது வேண்டான்ட்டு வெளியில் வந்தோன்னா அது வெறும் கடந்த காலமாக மட்டுமே முடிஞ்சு போயிடும். கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம். பட் என்னென்னா, நான் ட்ராவல் பண்ண அந்த கூட வேலை செஞ்ச ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நான் ஒரு படம் ஒர்க் பண்ணும்போது அதில் கூட ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக இருக்கட்டும், அவங்களாம் இன்னை வரைக்குமே எனக்கு கூட இப்போ இந்த படத்தில் கூட அவங்க ரைட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு பாசிட்டிவான ஆட்கள் இருந்தாங்க, ஒரு நல்ல வைப் இருந்தது. ஸோ அது எல்லாமே எனக்கு இப்போது கண்ணை மூடி திறந்து பார்த்தா இப்போ ஒரு 10 வருஷம் ஓடிடுச்சா நம்ம இவ்வளோ வேலை செஞ்சுருக்கோமா அப்படின்றது இருந்தது. இவ்வளோ வருஷம் உழைச்சது நம்ம படத்தோட ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த ஒரு வெற்றிக்காக தான். ஏன்னா என்ன தான் நம்ம படம் எடுத்தாலும் இதை ஆடியன்ஸ் எப்படி எடுத்துப்பாங்க அப்படிங்கிறது. இன்றைக்கி எல்லாருமே பண்ணுற படங்கள் பயங்கரமான ஒரு கான்ஃபிடென்ஸோடு தான் பண்ணுறோம். அதை தாண்டி ஆடியன்ஸ் அதை உடைக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அதில் ஆடியன்ஸ் இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, அதுவும் இல்லாமல் படம் ரிலீஸ் ஆன டைமில் மழை வெள்ளம் இருந்து தேட்டர்லாம் கூட க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதையும் தாண்டி நீங்கள் சொன்ன மாதிரி தான், அந்த படத்தை போய் பாரு ஒரு வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் நிறைய பேர் வேர்ட் ஆஃப் மவுத்தாக போய் படம் ரீச் ஆச்சு. அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கிறத தாண்டி இப்போ பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா இவ்வளோ ஒரு வரவேற்பு கிடைக்கும்னு எதிர்பார்க்கல. பட் இதை அடுத்து தக்க வைக்கணும், இல்லை இதுக்கு மேலே நம்ம ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த ஒரு ஹாப்பினஸோடு சேர்த்து ஒரு ஹாப்பியான ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லலாம், அது இருக்குது. அதை நிறைவேற்றுவேன் அப்படின்றதுல ரொம்ப ஓடிட்டுருக்கேன். சூப்பர் சார். இப்போது படம் பார்த்துட்டு இருக்கும்போது நண்பர்கள் வட்டம், ஏய் அந்த அயன் பண்ணுறவர் பேசுகிற மாடுலேஷன் பாரு, அந்த அந்த ஒரு சொல்கிற ஒரு டோன்னு ஒன்று இருக்குல்ல அப்படின்ட்டு. அப்போது பிரார்த்தனா அந்த அப்பாக்கிட்ட இந்த ஒரு நல்ல ஒரு குட் ஹியூமனை நம்ம இப்படி மாட்டி விட்றோமா அப்படின்ட்டு போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கிற ஒரு மொமெண்ட்டாக இருக்கலாம். அதே மாதிரி அந்த எல்ஐசி ஏஜென்ட்டாக வருவார். அவர் இந்த பெட்ரோலா காரா எது பெஸ்ட்டு அப்படியே உல்ட்டாவாக்கி பண்ணி பேசுகிறது.
அதே மாதிரி அவங்க ரமா ராஜேந்திரன் துணை கதாபாத்திரங்கள் வந்து பெரிய லெவலில் இதில் ஒரு இது பண்ணியிருப்பாங்க. அதாவது கிரிக்கெட் மேட்ச்சில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனு மேட்ச் ஃபினிஷரை நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம். பட் வந்து மற்ற சைடில் இருக்கவங்க எல்லாமே சரியான கோரஸ் கொடுத்ததில் மாறும் மேட்ச். அதே மாதிரி இந்த துணை கதாபாத்திரங்களோட வடிவமைப்பு பற்றி சொல்லுங்களேன். ஏன்னா பெரும்பாலும் புதுமுகங்கள் அவங்கள பெரிய லெவலில் ஒரு ஹிட் மூவிஸில் நம்ம பார்க்கல. ஆனால் அவங்க கொடுத்த நடிப்பு வந்து நம்ம அவங்கள்ட்ட லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த படத்தை பொறுத்த வரைக்கும்னா நம்ம ஆரம்பத்திலே சொன்னது தான், இது 2 பேருக்குள்ளே உள்ள ஈகோ, அந்த ஈகோ வந்து அவங்கள எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போகுது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஐடியா. பட் இதை மட்டுமே நம்ம வந்து ஒரு 2 மணி நேரம் பேசிக்காக அந்த பிளாட்டே ரொம்ப சின்ன பிளாட்டு, பார்க்கிங்னால வர பிரச்சனைங்கிறதே ரொம்ப சின்ன பிளாட்டு. இந்த விஷயங்களை வச்சே நம்ம வந்து ஒரு 2 மணி நேரம் படம் பண்ணும்போது கண்டிப்பாக அது ரொம்ப இறுக்கமாக இருக்கும் ஆடியன்ஸுக்கு. ஸோ சில கதாபாத்திரங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஆடியன்ஸை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கோ கொஞ்சம் இந்த ஒரு சீரியஸ்னஸ்லேருந்து டைவர்ட் பண்ணுறதுக்கோ நமக்கு தேவைப்படும். ஸோ அந்த மாதிரியான ஆட் பண்ணது தான் அந்த அயன்கடை கேரக்டராக இருக்கட்டும், அந்த எல்ஐசி ஏஜென்ட் கேரக்டராக இருக்கட்டும். இப்போ அயன்கடை கேரக்டர்னா இப்போ நம்ம ஒரு தெருவுக்கு போகிறோம்னா அந்த தெருவில் வந்து நமக்கு சரியான அட்ரஸ் தெரியலனா ஃபஸ்ட்டு நம்ம விசாரிக்கிறது அயன்கடைக்காரங்க தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த தெருவில் உள்ள எல்லாரோட வீடு என்னென்னு எல்லாமே தெரியும். நம்ம ரெகுலராக பார்க்குற கேரக்டர் தானே, அது ஏதோ ஒரு வகையில் வந்து யாரையாவது கனெக்ட் பண்ணும் பாடம் பார்க்குறவங்கள அப்படிங்கிறதுனால தான் அந்த வீட்டு வாசலில் அந்த அயன்கடை கேரக்டர் இது பண்ணும். அந்த வீடை காட்டும் போது அது ஒரு லுக்காகவே வந்து அங்கே சில விஷயங்கள் தேவைப்பட்டது. ஸோ அதுக்கு அயன்கடை கேரக்டர் இந்த மற்ற இந்த போகிற அந்த ஒரு அந்த எல்ஐசி ஏஜென்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே அந்த ஏரியாவுக்குள்ளே ஒரு அட்மாஸ்பியரை க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கின கேரக்டர் தான். அதில் முடிஞ்ச அளவுக்கு அவங்க கதை சும்மா வந்துட்டு போகிறாங்கன்றக்காம அவங்க கதையோட ஏதாவது கனெக்ட் ஆகட்டும் அப்படின்ற அந்த கார் கழுவுறதுக்கு ஒரு பையன் வருவான், அந்த பையனாக இருக்கட்டும். ஸோ அது எல்லாருமே இப்போ கார் வச்சுருக்க பாப் மர்லி, இப்போ நம்ம கார் வச்சுருக்க எல்லாருமே ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வாங்கின புதுசில் நம்ம நல்லா தேய்ச்சி கழுவி காரை பலன்னு வச்சுருப்போம். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே யாராவது ஒரு பையனை போட்டு இல்லை ஏதாவது வாஷ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஸோ இது எல்லாருமே கனெக்ட் பண்ணுங்கிறதுக்காக அதை தாண்டி உள்ள இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸாக இப்போ ரமா ராஜேந்திரன் மேடமாக இருக்கட்டும், பிரார்த்தனாவாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து நம்ம வீட்டில் நம்ம அதிகமாக பார்க்குற, நமக்கு இப்போ நம்மளுடைய நண்பர்கள் வீட்டில் பார்க்குற, ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர்ஸ்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணது தான். ஏன்னா வந்து 2 பேருக்குள்ள பிரச்சனை, இந்த 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்து அவங்க வீட்டில் உள்ள லேடிஸை வந்து எவ்வளோ பாதிக்கப்படுது. அவங்க யாருமே அவங்களோட எமோஷன்ஸை வந்து பார்க்கவே மாட்டாங்க. இது ஆனால் ஒரு ஃபேமிலிக்காக நான் ஓடுறேன், ஃபேமிலிக்காக வாழ்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கிடையாது, அவங்களுக்காக மட்டும்தான் ஓடுவாங்களே தவிர அவங்க கூட எல்லோரும் சேர்ந்து ஓடணும்னு நினைப்பாங்க. அப்படி தான் இருக்குமே. அந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் இந்த கேரக்டர்ஸை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அந்த வீட்டில் உள்ள அந்த பொண்ணு கேரக்டராக இருக்கட்டும், இவரோட ஒய்ஃப் கேரக்டராக இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் தேவைப்பட்டது. பட் எனக்கு ரைட்டிங்கில் பண்ணும்போது எனக்கு அது ஈஸியாக அமைஞ்சிருச்சு. ரொம்ப கனெக்டடாக நம்ம அப்படியே அங்கங்கே பார்க்குற கேரக்டர்ஸ் தானே, அதனால் அது சுலபமாக அமைஞ்சிருச்சு. ஓகே. அதாவது பெண்களோட முக்கியத்துவம் அப்படிங்கிறது வந்து ரமா ராஜேந்திரன் வந்து எம்எஸ் பாஸ்கர்கிட்ட ஷவுட்டிங்காக கேட்க ஆரம்பிப்பாங்க ஒரு இடத்துல. அதாவது நீ தான் உன்னால தான் எல்லாமே போய்கிட்டு இருக்கு நீ நினச்சிருக்கிய, அப்போ இதை பார்த்தது யார் இதை பார்த்தது யாருன்ட்டு நீங்கள் இப்போ சொல்லும்போது அந்த இடம் மைண்டில் வந்துட்டு போச்சு. அதாவது சப்டெக்ஸ்டில் சில விஷயங்கள் இருக்கும், சொசைட்டிக்கு செம்மையான இன்ஃபர்மேஷனாக இருக்கும், ஆனால் அங்கே அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் வடிவத்தில் நம்ம கடந்து போய்கிட்டே இருப்போம். சூப்பராக கொடுத்துருந்தீங்க. உங்களுக்கு பார்க்கிங்கான ஒன்லைன் உதிச்ச நாள், அதனோட ரைட்டப்பு, இதனோட டைலாக் ரைட்டிங்காக உட்கார்ந்தது, இதை பற்றி சொல்லுங்களேன். ஸோ எனக்கு முதல்ல பார்க்கிங் வந்து என்னென்னா, ஜென்ரலாக நம்ம வீட்டில் நியூஸ்லாம் நிறையா ஓடிட்டே இருக்கும்ல. ஸோ அதில் வந்து இந்த காருக்காக சண்டை போட்டுக்கிட்டது, இந்த 2 வீடு காரை முன்னாடி நிறுத்திட்டு பின்னாடி எடுக்கிறதுல சண்டை போட்டது, இந்த கண்ணாடி வந்து உடஞ்சிருச்சு அதனால் அந்த வீட்டுக்கார சண்டை போட்டான், இப்படின்ற நியூஸ் வந்து நான் நிறைய பார்த்துட்டே இருந்திருக்கேன். எதுக்கு இந்த ஒரு விஷயத்துக்காக சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்ற ஒரு இது நமக்கு அப்போலேருந்தே இருந்தது மைண்டில். ஸோ எனக்கு என்னென்னா, நான் ஒரு நியூஸ் ஒன்று படித்தேன். கொல்கத்தாவில் வந்து ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு 3 பேரை மர்டர் பண்ணிட்டாங்க. ஸோ அது பின்னாடி வந்து பேக் ட்ராக் பண்ணி போலீஸ்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் ஒரு 4 பேரை பிடிச்சிட்டாங்க. அந்த 4 பேர் யாருன்னா கூலிப்படை. யார் கொல்ல சொன்னதுன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க என்னென்னா, அவங்க 2 பேரும் கார் பார்க்கிங் பிரச்சனை இருந்தது. அந்த பிரச்சனையில் ஆரம்பித்தது இவர் வந்து கொல்லணும்னு வந்து கூலிப்படை வச்சு கொண்டாரு அப்படின்னு சொல்லி அந்த நியூஸ். அதை பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக, நமக்கு சிம்பிளாக இதுக்காக இவ்வளோ தூரம் போவாங்களா அப்படின்னு இருக்கும்ல. பட் அதை தாண்டி ஒரு ஈகோ, அது எப்படி வேணால் யாரை வேணால் ட்ரிகர் பண்ணணுன்னு இருந்தது. ஸோ இது எல்லாமே கலெக்டிவான நான் பார்த்த விஷயங்கள்லாம் வச்சு சரி நம்ம ஏன் வந்து ஒரு கார் பார்க்கிங்கை வச்சு ஒரு கதை பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு. இதை பற்றி நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லும்போது அவங்க எல்லாருமே வந்து என் வீட்டில் இதே மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு, என் வீட்டில் இப்போ தான் இப்படி ஒன்று ஆரம்பிச்சிருக்கு, நான் இதனால தான் கார் வாங்கலை அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் சொன்னாங்க. சரி இது நிறைய பேர் கனெக்ட் பண்ணும், கண்டிப்பாக கார் வச்சுருக்கவங்க சிட்டியில் உள்ளவங்க, அப்படி இல்லைனா இந்த ஈகோ இந்த விஷயத்தை கனெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இதை நம்ம எழுதலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது. பட் என்னென்னா, இந்த சின்ன பிளாட்டை வச்சுட்டு நம்ம எப்படி
ஒரு படத்தை ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு இருந்தது. ஃபஸ்ட்டு இந்த ஐடியா யோசிக்கும் போதே கார் பார்க்கிங்னால 2 பேருக்கு சண்டை அப்படிங்கிறத யோசிக்கும் போதே எம்எஸ் பாஸ்கர் சார் மைண்டில் இருந்தார். இவரை மாதிரி ஒருத்தர் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே பரிச்சயப்பட்ட ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் மாதிரியோ நம்ம வீட்டில் ஒரு அப்பா மாதிரியோ அந்த மாதிரி அவரோட முகம் எல்லாத்துக்குமே செட் ஆகும். ஸோ இவரை மாதிரி ஒருத்தர் இருக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு இதை எழுதுறதுக்கு முன்னாடி நிறைய பேர்கிட்ட பேசினேன். சொந்த வீட்டில் இருக்கவங்க, வாடகை வீட்டில் இருக்கவங்க எல்லார்ட்டையுமே பேசும்போது அவங்கவுங்க என் வீட்டில் நடந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைலாம் சொன்னாங்க. அது எல்லாத்தையுமே நான் நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கேரக்டர்ஸ், இந்த படத்தில் என்ன கேரக்டர், எம்எஸ் பாஸ்கர் சார் அவரோட ஒய்ஃபு பொண்ணு, இந்த சைடு வந்து ஹீரோ, அவருக்கு ஒரு ப்ரெக்னென்ட் ஒய்ஃப். ஸோ இவங்களுடைய பேக் ஸ்டோரி, ஒவ்வொரு கேரக்டருக்கும் பேக் ஸ்டோரி எழுதினேன். இவங்க எப்படிப்பட்டவங்க, இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, கோவம் வந்தால் எப்படி நடந்துப்பாங்க, இவங்க வீக்னஸ் என்ன, இவங்களோட பலம் என்ன அப்படிங்கிறது, இது மாதிரி எல்லா கேரக்டருக்கும் ஃபஸ்ட்டு அதை எழுதி இந்த கேரக்டர்ஸை வந்து எனக்குள்ளே ஃபஸ்ட்டு நான் ஒரு உண்மையான ஆட்களாக நான் மாற்றிட்டேன். இதுக்கப்புறம் நான் கேள்விப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம் வச்சு நம்ம ஸ்க்ரீன் பிளேயாக எழுதும்போது இந்த கேரக்டர்ஸ் பற்றி எழுதுனதெல்லாம் எனக்கு யூஸ் ஆச்சு. ஸோ எழுத வந்து எனக்கு அழகாக ஈஸியாக அது கனெக்ட் ஆச்சு. அதுவும் எம்எஸ் பாஸ்கர் சார் மைண்டில் வச்சுட்டு எழுதும்போது இன்னும் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அவர் இதுக்கு இப்படி ரியாக்ட் பண்ணி, ஏன்னா எம்எஸ் பாஸ்கர் சாரோட நான் ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணும்போது நான் நோட்டாவில் ஒர்க் பண்ணேன், அசோசியேட்டாக. ஸோ அந்த படத்தில் வந்து எம்எஸ் பாஸ்கர் சார் ஒரு ஃபுல் மூவி வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பார். ஸோ எனக்கு சாரை வந்து முன்னாடியே தெரியும். ஸோ நான் அதை வச்சு தான் எழுதினேன். ஸோ ஒன்ஸ் இந்த ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பட் அப்பயுமே எனக்கு வந்து இது ஒரு படமாக இது ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. ஏன்னா அந்த டைம் லாக்டவுன் டைம். ஏன்னா இது ஒரு ஓடிடிக்கான படமாக பண்ணுவோம், சின்ன படமாக இருக்கட்டும். ஏன்னா அந்த டைமில் வந்து இதுக்கப்புறம் ஃபினான்ஷியலாக எல்லாமே டவுனாக இருந்த நேரத்தில் சின்ன படமாக ஒன்று பண்ணுவோம் தான் இதை பண்ணேன். ஸோ என்னோடய ப்ரொடியூசர், நான் வந்து முதல்ல பலூன்னு ஒரு படம் ஒர்க் பண்ணேன். அதோட டேரக்டர் தான் இந்த படத்துக்கு ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர். அவரும் சுதன் சுந்தரம் சொல்லி அவங்களும் சேர்ந்து தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ அவர்கிட்ட நான் போய் சொல்லும்போது 2 கதை சொன்னேன். அவர் உடனே இது நல்லா இருக்குது யதார்த்தமாக கேட்டார், என்ன பண்ணுறக்கு அப்படின்னாரு. இந்த மாதிரி இது ரெடி பண்ணுறேன், இதை உடனே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இந்த கதையை அவர் தான் தூக்கிட்டு ஓடினார். நிறைய பேர்கிட்ட, நிறைய ஹீரோக்கிட்ட போய் அவர் பேசி எனக்கு மீட்டிங் செட் பண்ணுவார். நான் போவேன், சொல்லுவேன், வருவேன். அதுக்கப்புறம் வந்து டெக்னீஷியன்லேருந்து உனக்கு இது வேணுமா அது வேணுமா அப்படின்ற மாதிரி. ஸோ என்னை நம்பி வந்து எனக்கு என்னெல்லாம் கேட்டனோ அதுக்கு எக்ஸஸாக வந்து கொடுத்தாரு இந்த படத்துக்கு. ஸோ அதுக்கப்புறம் அது எல்லாமே நடந்தது. நல்ல ரைட்டிங் டீம் கூட இருந்தாங்க, நல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒன்ஸ் இது எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ ஹரிஷ் கல்யாணன்ட்ட போய் கதை சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது. கேட்டோன்னா அவரும் உடனே பண்ணுறேன் அப்படின்னாங்க. இவங்க எல்லாருமே இந்த டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், யார்கிட்ட கதை சொல்லும் போதும் என் வீட்டில் இதே மாதிரி என்னை பர்சனலாக இது கனெக்ட் பண்ணிச்சு. ஸோ நான் பண்ணுறேன் அப்படின்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பயம் ஒன்று வர ஆரம்பிச்சிது. ஸோ எல்லாருமே இதை ரொம்ப பிலீவ் பண்ணி இதை பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இத்தனைக்கும் எல்லாருக்குமே இது ரொம்ப சின்ன ஸ்கேலான படம். ஹீரோவாக இருக்கட்டும், டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இது ஒரு சின்ன ஸ்கேல் படம். இதை அவங்க ஒத்துக்கிட்டதுக்கு காரணம் இதோட கண்டென்ட்டுன்னும் போது அதை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக என்கேஜாக ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் என்னோடய டெக்னீஷியன், என்னோடய கேமராமேன், அவர் வந்து மலையாளத்தில் 2-3 படம் பண்ணியிருந்தார். எனக்கு அவரோட ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருந்தது. ஸோ வந்தார். ஸோ அவர் கிட்டத்தட்ட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி என் கூட ஒரு 6 மந்த் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே ஃபாலோ பண்ணார். கூடவே நாங்கள் ட்ராவல் பண்ணோம். ஸோ ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட இந்த கதையை வந்து ஒரு 40 பேருக்கு மேலே நான் வந்து நரேட் பண்ணியிருப்பேன். எல்லாமே டெக்னீஷியன்ஸ் தான். பட் எனக்கு அது வந்து ஒரு போரிங்காக இதாக இல்லை. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நான் நரேட் பண்ண எனக்கு விஷன் புதுசாக தோண்டிகிட்டே இருந்தது. ஒரு வாட்டி ஒருத்தர்கிட்ட நரேட் பண்ணுவேன், இன்னொரு வாட்டி நரேட் பண்ணும்போது இன்னொரு விஷயம் ஆட் ஆன் ஆகும் எனக்கு. இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ டெக்னிக்கலாக நாங்கள் நிறையா டெய்லி உட்காந்து பவுண்டு படிச்சுட்டே இருப்போம். நானும் கேமராமேன் படிச்சுட்டே இருக்கும்போது நானும் அவரும் கரெக்டாக சிங்க் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் அந்த வீடு தேடுறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நாங்கள் ஏன்னா இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி நிறைய வீடு பார்த்தோம். அதில் ஒரு வீடு ஓகே ஆச்சு. அந்த வீட்டுக்காரங்களும் ஓகேன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக நாங்கள் வீடு வந்து ஃபுல் கேட்டாக இருந்தது. அதை நாங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கேட்டு ஒன்று போட்டு அதுக்கப்புறம் அந்த பெரிய கேட்டு ஆள் போகிறதுக்கு ஒன்று. ஆமாம், ஆள் போகிறதுக்கு. ஏன்னா வந்து ரொம்ப பெரிய கேட்டாக இருந்தால் ஈஸியாக காரு போயிட்டு வந்துருங்கிறதுக்காக அது ஒரு தடங்கள் வேணுங்கிறதுக்காக அப்படி பண்ணது. ஸோ இது எல்லாமே பிளான் பண்ணிவிட்டு பக்காவாக, ஏன்னா எனக்கு அதுக்கான டைம் இருந்தது, ப்ரொடக்ஷனும் அதுக்கான டைம் கொடுத்தாங்க. அதுக்கும் மேலே ஆர்டிஸ்ட் எல்லாருமே பயங்கர கம்ஃபர்டபுளாக, எப்போ எனி டைம் நீங்கள் என்னன்னாலும் சொல்லுங்கள், நம்ம மீட் பண்ணி இந்த ஒர்க் ஷாப் பேசலாம், டிஸ்கஸ் பண்ணலாம், எல்லாமே கம்ப்ளீட் ஃப்ரீடம் கொடுத்துட்டதுனால எனக்கு இது ஒரு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாலியாக தான் போச்சு. அண்ட் தென் ஷூட் வந்து எனக்கு ப்ராப்பராக எனக்கு எல்லா டெக்னீஷியன்ஸோட சப்போர்ட்டு, ஆர்டிஸ்டோட சப்போர்ட்டில் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ஆக்டிங் ஒர்க் ஷாப்னா அது எந்த மாதிரி இருக்கும்? இப்போ ஆக்டிங் ஒர்க் ஷாப்புங்கிறது வந்து இப்போ ஹரிஷ் அண்ணனுக்கு வந்து அவர் நிறைய ஒரு லவ் பேஸ்டு மூவிஸ் நிறையா பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கும் இது வந்து ஒரு புதுசான ஒரு ஜேர்னர் தான். எனக்கும் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக நான் வந்து சிங்க் ஆகணும். இப்போ எம்எஸ் பாஸ்கர் சார் எல்லாருமே. ஸோ நாங்கள் எல்லாருமே என்ன பிளான் பண்ணோன்னா, படத்தை ஃபுல்லாக வந்து நாங்கள் பவுண்டட் வச்சுட்டு, ஸோ எல்லாருமே மீட் பண்ணி ஒரு 2-3 டேஸ்க்கு மேலே உட்காந்து ஒவ்வொருத்தருக்கிட்டே ஸ்கிரிப்ட் வச்சு ஸ்கிரிப்ட் ரீடிங் செஷன் மாதிரி பிளான் பண்ணி ஒவ்வொருத்தரும் நடித்து, இது நீங்கள் இவ்வளோ தான் பேசணும். ஸோ அது பேசும்போது ஆப்போசிட்டில் அவங்களோட டைலாக்ஸு,
ஸோ எல்லாருமே நடித்து பேசி அதை ஒரு பிளான் பண்ணுவோம். ஏன்னா அப்போ தான் வந்து எல்லாருக்குள்ளேயும் ஒரு சிங்க் இருக்கும். இது என்ன மாதிரியான படம், இது என்ன மாதிரியான மீட்டருக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வரும். அதில் வந்து எங்களுக்குள்ளேயும் நிறையா வந்து சிங்க் ஆச்சு. ஸோ நாங்கள் இது ஒன்ஸ் இதை பண்ணினதுக்கப்புறம் நாங்கள் ஷூட்டிங் போகும்போது எல்லாருக்குள்ளேயும் ஒரு கிளாரிட்டி இருந்தது. ஓ இன்றைக்கி இந்த சீன் நம்ம அப்படி தானே பேசணும், இப்படி ரியாக்ட் பண்ண போகிறோம், ஓகே பர்ஃபெக்ட் வருவாங்க, அதில் பண்ணுவோம். அதுக்குள்ளே எந்த கன்ஃபியூஷனுமே இருக்காது. இது டயலாக் இப்படி மாற்றலாமா அப்படி மாற்றலாம் எதுவுமே இருக்காது. பேப்பரில் இருக்கிறது அப்படியே பண்ணிடுவாங்க, அப்படியே அது நடக்கும், அப்படியே போயிடுவோம். ஸோ அது வந்து 4-5 நாள் ஒரு மெனக்கடல் தான். ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் அந்த ஒரு ஆர்டிஸ்ட் எல்லாருமே உட்காந்து ஒரு ரீடிங் செஷன், இந்த ஒர்க் ஷாப்புங்கிறது ஒரு மெனக்கடல் தான். ஆனால் அந்த மெனக்கடல் வந்து கிட்டத்தட்ட ஒரு நமக்கு வந்து மொத்த ஷூட்டிங் டேஸில் வந்து அது எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஒரு பெரிய விஷயம். கெமிஸ்ட்ரியாகவும் நல்லா சிங்காகவும் அண்ட் வந்து படமும் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல ஒரு பயங்கர ஒரு கிளாரிட்டி இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன். சார் இந்த ரைட்டிங்கில் அந்த மிக்ஸி ஜாரு சட்னிக்குன்ட்டு நான் அவங்க பேசுகிற ஒரு டைலாக் இருக்கலாம், பைக்கு கார் வச்சு அந்த ஃபைனான்சியல் அப் டவுன் எப்படி இருக்குன்னு பேசுகிற ஒரு இடமா இருக்கலாம். அப்புறம் ஆஃபீஸில் அந்த பேனா, உனக்கு அது இது எனக்கு அது தேவை, அது மிக முக்கியமானதுன்ட்டு அவருக்கு ஒரு பேனா கொடுத்துட்டு இதும்பாரு. இது எல்லாமே அந்த டைலாகாக நோட் பண்ணுற பிரியர்கள் இருப்பாங்கல்ல, சினிமா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிடித்தத்தில் பார்ப்பாங்க, தன்னோட ஸ்ட்ரென்த்துலேருந்து பார்ப்பாங்கல்ல, அந்த டைலாக் போர்ஷன்ஸ் பற்றி சொல்லுங்களேன். ஃபஸ்ட்லேருந்தே வந்து அவரோட ஒய்ஃப் கேரக்டர் வந்து அந்த வீடு அந்த கிச்சன் அதுக்குள்ளே உள்ள விஷயம் அதிலே தான் இருப்பாங்க. ஏன்னா முதல்ல இவங்க புதுசாக அந்த வீட்டிலேருந்து வந்திருக்காங்க, வீடை விசிட் பண்ண வந்தப்போ கூட அவங்க வருவாங்க, குக்கர் அடிக்கும், திருப்பி உள்ளே போவாங்க. ஸோ அவங்களோட வேர்ல்டு இது தான். அவங்களுக்கு தேவை கார் தேவையில்ல, எனக்கு ஒரு மிக்ஸி போதும், நான் கேட்டது மிக்ஸி, வீட்டுக்கு இது என்ன தேவையோ அது, உங்கள் ஈகோனால ஒரு கார் வாங்கிட்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி, அது தேவையில்லை, எனக்கு என்ன தேவையோ நான் இவ்வளோ நாளாக கேட்டுட்டு இருந்தது அது நீங்கள் வாங்கி தர முடியல அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு சகஜமான ஒரு இது. அது நாங்கள் சும்மா ஜென்ரலாக ஒரு டிஸ்கஷனில் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அது ஒரு 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 கேஷுவலாக அமைஞ்ச ஒரு சீன் தான். பட் அது வந்து நிறைய பேர் அதை நோட்டீஸ் பண்ணி அந்த மிக்ஸி ஜார் மேட்டரை சொல்கிறாங்க. அந்த ஆஃபீஸ் பேனாங்கிறது வந்து எனக்கு வந்து இவரோட ஈகோவை முன்னாடியே சொல்லணும், அவரோட வேலையில் எவ்வளோ சின்சியராக இருக்காருங்கிறதையும் அதில் சொல்லணும். ஏன்னா இது அவரோட பேனா, ஒரு பியூனு, நீ பேனா இல்லாமல் வர எதுக்கு அப்படின்னோடனே, இப்போ இவர் வந்து அந்த சேரில் உட்காந்து அந்த இடத்துல ஒரு கையெழுத்து போடுற அவரோட வேலையை வந்து ரொம்ப ஒரு ப்ரௌடாக நினைக்கிற ஒரு பர்சன், என் பேனாவை நான் எப்படி கொடுக்க முடியும், இந்த பேனாவில் இந்த கையெழுத்து போடுறதுக்கு நான் வந்து இவ்வளோ ட்ராவல் பண்ணி இந்த இடத்துல வந்து நான் உட்காந்துருக்கேன், இதை நான் ஏன் கொடுக்கணும், இது என்னோடைய இது. லிட்டரலாக அந்த இடமும் அவருக்கு அதே மாதிரி தான், அந்த பார்க்கிங் ஸ்பேஸும் இது என்னோடையது அப்படின்ற அந்த ஒரு இது என்னோடது அப்படிங்கிறத வந்து அவர் பயங்கர ஸ்ட்ராங்காக அங்கே ரெஜிஸ்டர் பண்ணணுங்கிறதுக்காக அதை தராமல் எங்கேயோ இருக்கிற அந்த ஒரு பேனா, ஒரு ஓட்ட பேனா இருக்கும், அதை எடுத்து கொடுப்பாரு. ஸோ இது எல்லாமே வந்து இவரோட கேரக்டரை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு இதுக்குன்னு தனியாகவும் நம்ம சொல்ல முடியாது. ஸோ போகிற போக்கில் வந்து அங்கே ஒன்று பண்ணணும் அப்படின்னு பண்ணது தான். மேக்கிங்கில் உங்களுக்கு சேலஞ்சாக இருந்த சீன் நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு அவ்வளோ பயங்கர நர்வஸாக இருந்த சீன் ஒன்று இருக்குது, அதை நான் அப்புறம் சொல்கிறேன். எனக்கு மேக்கிங்கில் சேலஞ்சானா வந்து ஒரு 15 நாள் அந்த வீடோட எக்ஸ்டீரியர் ஷூட் பண்ணோம். வெளியில் வேறு வீடு, உள்ளே வேறு வீடு. ஸோ உள்ளே வந்து ஷூட்டிங் ஹவுஸ் தான், அதை கொஞ்சம் ப்ராப்பராக, அது நமக்கு எந்த ப்ரெஷருமே இல்லை. வெளியில் என்னென்னா அது ஒரு நல்ல ப்ராப்பரான ரெசிடென்ஷியல் ஏரியா. நாங்கள் ஃபஸ்ட்டு எங்கள் வீடு பிடிச்சிருச்சு, எல்லாமே ஓகே. பட் ஒரு 15 நாள் கண்டினியூஸாக ஷூட் பண்ணுறோம். ஒரு நாள் 2 நாள் ஓகே, ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஏரியாவில் உள்ளவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாது. நம்ம வந்து இப்போ மைக் யூஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா அங்கே உள்ளவங்க எல்லாருமே எல்லாம் ரொம்ப ரொம்ப காமாக இருக்கிற ஏரியா, மைக் யூஸ் பண்ண முடியாது. நாங்கள் திடீர் ரோட்டில் வந்து ஒரு ட்ராக் செட் பண்ணுறோன்னா அப்போ தான் ஒரு ஸ்கூல் வேன் வரும். ஸோ அந்த ஸ்கூல் வேனை திருப்ப முடியாது, அது கஷ்டப்படுவோம். ஸோ அந்த மாதிரியான ஸ்ட்ரகிள் கொஞ்சம் அங்கே எனக்கு கொஞ்சம் ஒரு இது இருந்தது. ஒரு கரெக்டாக வந்து ஒரு 4 to அந்த 6 அந்த டைம் தான் நம்ம ப்ரெஷராக ஷூட் பண்ணுற டைம். ஏன்னா இருட்டிடும், சீக்கிரம் ஷூட் பண்ணுறோம், அந்த நேரம் தான் ஸ்கூல் விடுற டைமு. ஸோ கரெக்டாக அந்த இடத்துல வந்து நிறைய ஃப்ளோ வர ஆரம்பிப்பாங்க. அப்புறம் ஷூட்டிங்க்குன்னு சில க்ரௌடு வர ஆரம்பிக்கும். ஸோ எனக்கு அந்த 15 நாள், அதுவும் இல்லாமல் ஒரு 4-5 நாள் பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்னா கூட மீதி படமே அந்த அந்த இடத்த நம்பி தான் இருக்குது, வேறு எங்கேயும் போய் நம்ம சீட்டும் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு 15 நாள் ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிளாக, அந்த நம்ம ரொம்ப கண்ட்ரோல்டாக ஷூட் பண்ண ஒரு ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. அதுவும் இல்லாமல் அந்த கிளைமேக்ஸ், அந்த ரெயின் போர்ஷன்லாம் வந்து மிட் நைட் 2-3 மணிக்கெலாம் நாங்கள் ஷூட் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து அந்த ஏரியாவில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சேலஞ்சாக இருந்தது அதுதான், மற்றதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ நான் படபடப்பான சீனை சொல்லணும். செக்கிங்காக வருவாங்க இந்த ஆஃபீஸில், இவர் ஏதோ காசு வாங்கிட்டாரா அப்படிங்கிற ஒரு சீனு. அவரோட நெத்தி வேர்க்கிற ஒரு படபடப்பாக இருக்கலாம், தண்ணி குடிக்க போகிற ஒரு இடமா இருக்கலாம், வெளியிலேருந்து இவர் பார்த்துட்டே இருக்காது, அந்த டைம் போகிற மாதிரி டிக் டிக் டிக்னு ஒரு இது உருவாகும்.
மேக்கிங்காக இப்போ நம்ம ஆக்டிங்கை வாங்குற ஒரு விஷயம் ஓகே சார். பட் டயலாக் இல்லாத இடத்துல ஆடியன்ஸ் அந்த பரபரப்புக்கு உண்டாக்குற சில காட்சிகளில் இத்தனை ஷாட்டு, இதில் எடிட்டர் இதை எடுத்துப்பாங்க இப்படின்ட்டு நம்ம போகிற ஒரு பிளானிங் இருக்குல்ல, பர்டிகுலராக அந்த மேக்கிங் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. சில படங்களுக்கு சவால் விடுற அளவுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் அடிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஷூட் பற்றி சொல்லுங்கள். டே போர்ஷன் தான் அது அந்த படத்தில். பட் அதை ஷூட் பண்ணது எல்லாமே நைட்டில் தான் ஷூட் பண்ணோம். மிட் நைட்டில் தான் அந்த மொத்த சீனையும் ஷூட் பண்ணோம். அந்த வெளியில் அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகிறது மட்டும் டேயில் எடுத்துகிட்டு, ஏன்னா மீதிலாம் நமக்கு லைட்டிங் சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு 6-7 மணிக்கு மேலே ஆரம்பிக்கும், விடிகிற வரைக்கும் நாங்கள் ஷூட் பண்ணோம். ஃபுல் அண்ட் ஃபுல் டே லைட் பண்ணி அது கேமராமேன் வந்து ரொம்ப அழகாக அதை அப்படியே எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அது டே மாதிரி அதை பயங்கரமாக பண்ணியிருப்பார். ஸோ எனக்கு என்னென்னா மேக்கிங்காக என்னென்னா எனக்கு அந்த இடம் மட்டும், ஏன்னா எனக்கு செகண்ட் ஹாஃபில் ரொம்ப நான் நம்பி இந்த சீன் வந்து ஜங்க், அது பெரிய போர்ஷன், அது கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட அது அந்த அந்த போர்ஷன் இருக்கும். ஸோ இதில் ஏதாவது கொஞ்சம் போர் அடித்தா கூட என்னடா இது அப்படின்னு ஆகிடும். அதே மாதிரி வந்து படம் வந்து 2 பேருக்கும் ஒரு 1-on-1 போயிட்டுருக்கிற ஒரு படத்தில் யதார்த்தத்தை தாண்டின இடமா இருக்கும். அந்த அந்த லஞ்சம் வாங்குற அந்த சீனுங்கிறது யதார்த்தத்தை கொஞ்சம் மீறி தான் இருக்கும். யதார்த்தத்தை மீறி இருக்குன்னு ஆடியன்ஸ் அதை ஃபீல் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்குள்ளே கொஞ்சம் ஒரு பதட்டத்தை க்ரியேட் பண்ணால் இது டைவர்ட் ஆகி அந்த பதட்டம் இது நடக்குமோ அது நடக்குமோன்னு அந்த ஃபீல்குள்ளே கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் மெனக்கட்டு அந்த சீன் பிளான் பண்ணோம். எம்எஸ் பாஸ்கர் சார் இருக்கார் நமக்கு, நம்ம வந்து என்ன சொன்னாலும் அதை வந்து இன்னும் பயங்கரமாக அதை எலிவேட் பண்ணுறதுக்கு அவர் இருக்கார். ஸோ நல்ல டெக்னீஷியன் இருக்காங்க. ஸோ எனக்கு வந்து என்னென்னா அது ப்ராப்பராக நாங்கள் வந்து ரொம்ப முன்னாடியே ஷார்ட் டிவிஷன் இருந்தது எங்ககிட்ட, என்ன மாதிரியான ஷார்ட் வைக்க போகிறோம் என்ன. அதுவும் இல்லாமல் முன்னாடியே நான் வந்து எடிட்டர்கிட்டலாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம், ஒவ்வொரு சீனும் டிஸ்கஸ் பண்ணி இது என்னென்ன ஷார்ட்ஸ் வைக்கலாம் எப்படி என்னென்னு நாங்கள் எல்லாமே பேசிடுவோம். ஸோ எனக்கு ஷூட் போகும்போது எனக்கு அது, ஏன்னா நான் ரொம்ப ரொம்ப நம்பிக்கையாக இந்த சீன் ஒர்க் அவுட் ஆகலைன்னா எனக்கு படம் வந்து செகண்ட் ஆஃப் போர் அடிச்சிரும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்தது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணோம் எல்லாமே. அது அதில் வந்து ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், ஏன்னா நிறையா இது வந்து எங்களுக்கு டைமும் எங்களுக்கு இல்லை, அந்த லொக்கேஷன் எங்களுக்கு பர்மிஷன் கிடையாது, ஒரு நாளோ 2 நாள் தான் அந்த லொக்கேஷன் பர்மிஷன். ஸோ அதனால் நிறையா சிங்கிள் ஷாட்லாம் யூஸ் பண்ணியிருந்தோம் அங்கே நிறையா. பட் அது எடிட்டில் கொஞ்சம் நிறைய கட் பண்ணியிருக்கோம் சிங்கிள் ஷாட்டை, பட் நிறைய சிங்கிள் ஷாட் இருக்கும். அதை தாண்டி வந்து எம்எஸ் பாஸ்கர் சார் அந்த டஸ்ட்பின்லேருந்து அந்த எடுக்கிறதா இருக்கட்டும், அவர் கை கூட இதில் வந்து ஒரு நடுக்கம் இருக்கும், அவர் கண் எல்லாமே அவர் பண்ணிட்டார். இது எல்லாமே சேர்ந்தது தான் அந்த ஒரு இது டெக்னீஷியன்ஸோட இது எஃபர்ட்டு. மியூசிக் அந்த இடத்துல பயங்கரமாக போட்டிருப்பார். ஸோ மியூசிக்குள்ளேயே அந்த அந்த கிளாக்கை காட்டுவோம், அந்த கிளாக்குக்கு வந்து ஒரு அந்த மியூசிக்லேயே சிக் சிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இதெல்லாமே எல்லாரோட கான்ட்ரிபியூஷன் தான், நாட் ஓன்லி மீ, எல்லோரும் தான். சார் படத்தோட கிளைமேக்ஸு 2 பேருமே ஃபேமிலி மேன், பேசி முடிச்சுட்டு போகலாம், வயலன்ஸ் இவ்வளோ தூரம் இறங்குறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ லாஜிக் ஃபிக்ஷன் இப்படிங்கிற 2 விஷயத்துலேருந்து யோசிக்கும்போது விஷுவலாக அந்த தேட்டரில் பார்த்த அந்த இதில் கேஸ் வந்து இதாகுது இல்லை, அப்புறம் அந்த மைக்ரோவேவனுக்குள்ளே ஃபோன் போகுது இல்லை, இந்த அளவுக்கா அப்படிங்கும்போது ஒரு கதைன்னா அதுக்கு ஒரு முடிவு நான் உனக்கு கொடுத்தே ஆகணுங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இது 2 தளத்துலேயுமே நீங்கள் யோசிச்சு தான் அந்த ரைட்டிங்கில் இருந்திருப்பீங்க. ஸோ அந்த இடத்துல ரைட்டிங்கில் இருக்கும்போது 2யுமே ஹோல்டு பண்ணுற ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி உங்கள்கிட்ட இருந்தப்போ உங்களோட அந்த ரைட்டிங் எப்படி இருந்தது அந்த பர்டிகுலர் சீனில்? இது வந்து பார்க்கிங்கில் ஆரம்பித்த பிரச்சனை, பார்க்கிங் பிரச்சனைனால இவ்வளோ தூரம் போகல, பார்க்கிங்கில் ஆரம்பித்த பிரச்சனை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்து 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 அவங்களோட ஈகோன்னு ட்ரிகர் பண்ணி ஒரு கட்டத்துக்கு மேலே அது பர்சனல் வெஞ்சன்ஸ் ஆகி ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து நீ செத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு அவங்கள பயங்கர கிரேயாக மாறி அதோட ஒரு எண்டு தான். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒருத்தனுமே வந்து ஒரு கொலை பண்ணுறான் அப்படிங்கும்போது டக்குன்னு எடுக்கிற ஒரு முடிவு தான். முதல்ல வந்து ஒரு மூவி எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு அது தேவைப்பட்டது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அதை தாண்டி ஆடியன்ஸ்குள்ளே ஒரு இம்பாக்ட் வேணும் பாரு, அங்கே ஆரம்பித்த பிரச்சனை எவ்வளோ தூரம் வந்து நிற்குது பாரு. இவங்க 2 பேரும் இப்படி அடிச்சிக்கும் போது 2 பேரும் கிட்டத்தட்ட அந்த வீட்டில் வந்து 2 பேரும் உட்காந்து பேசுவாங்க, சண்டை போட்டுப்பாங்க, கிளைமேக்ஸ் சண்டை போடுவாங்க. அதே வீட்டில் தான் முதல்ல அவங்களோட கான்வர்சேஷன் ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு எப்போ எந்த ஹெல்ப்னாலும் சொல்லுங்கள், எனி டைம் நான் வரேன் தம்பி அப்படிம்பாரு. அதே இடத்துல தான் உட்காந்துட்டு இனி லைஃப்பில் நான் அவனை பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அடிச்சுப்பாங்க. என்ன நடக்கும் அப்படிங்கும் போது எனக்கு அந்த ஒரு ஹெல்ப் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்படுறாருல கடைசியாக. எனக்கு வந்து இந்த அன்பே சிவம் படத்தில் நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். அன்பே சிவமில் வந்து கடைசியாக வந்து ஒரு கமல் சார் வந்து சொல்லுவார் சந்தான பாரதி சார்கிட்ட, ஒருத்தனை கொல்லணும்னு வந்தவன் வந்து அவன்கிட்ட வந்து அவன்கிட்ட மன்னிப்பு கேட்குறது வந்து பெரிய மனுஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதாவது இவன் சாகணும்னு நினைக்கிற ஒருத்தர் வந்து ஒரு உயிரை அங்கே காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தள்ளப்படுறாரு. அதை அவர் பண்ணும்போது தான், ஏன்னா படம் ஃபுல்லாகவே நான் அவர் ரொம்ப கிரேயாக காட்டியிருப்போம் எம்எஸ் பாஸ்கர் சாரை. இவ்வளோ கிரேயான மனுஷன் வந்து எப்போ ஆடியன்ஸ் கிட்ட வந்து இருந்தாலும் நல்லவர் அப்படின்னா அவர் ஒரு உயிரை காப்பாற்றும் போது ப்ரெக்னென்சிங்கிறது வந்து இங்கே
ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். ஸோ அதை வந்து அவர் காப்பாற்றுறாரு அப்படிங்கும்போது அவர் மேலே உள்ள அந்த சாயமும் வந்து அந்த ஒரு கிரே ஷேடுமே வந்து மாறிடும் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணேன். நான் இவ்வளோ நாளாக கனவாக ஒரு குழந்தை பிறக்க போகுது, அந்த குழந்தை பிறந்தோன்னே எல்லாமே மாறிடும்னு நினைக்கிற ஒருத்தன், அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு காரணமாக இருந்தது இவர் தான் அப்படிங்கும்போது அவனுக்குள்ளேயும் ஒரு பெரிய மாற்றம் வரும் அப்படின்றது நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணேன். ஸோ அதனால தான் அதுக்குள்ளே கொஞ்சம் இந்த டென்ஷன், இந்த கேஸ் சிலிண்டராக இருக்கட்டும், இந்த மைக்ரோவேவ் ஓவனாக இருக்கட்டும், இது எல்லாமே வச்சது வந்து ஒரு எண்டில் வந்து ஒரு 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 ஏன்னா ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் இவர் தான் ஹெல்ப் பண்ணுவாரோ, ஏன்னா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக காட்டும் போதே அது வந்து ஈஸியாக வந்து கெஸ் பண்ணிட முடியும். பட் அதுக்குள்ளே நம்ம என்னென்ன ஒரு 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 பதட்டத்தை க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு பண்ணது தான் அது. அண்ட் ஓகே, அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னு நம்புறேன். சூப்பர் சார், பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு சார். சாங் பிளேஸ்மெண்ட், அதாவது படத்தோட விஷுவலில் கதை ரொம்ப முக்கியமான இடத்த நகரும்போது ஆடியோவாக சாங்கு பிளேஸ்மெண்ட்டு சூப்பராக பண்ணியிருப்பீங்க. கேமராவை சுத்த விட்டு இவங்களுக்குமான ஃபைட்லேயே இருக்கலாம், இதுக்கு முன்னாடி ஒரு சீன்லேயே இருக்கும். அந்த பாணி இப்போ வந்து சினிமாக்களில் நம்மளால் பார்க்க முடியுது. உங்கள் கதையில் அதனோட தேவை எப்படி இருந்தது? ஒரு பழைய சாங்ஸை நம்ம ப்ளே பண்ணி பண்ணுறது தானே. எனக்கு வந்து என்னென்னா, இந்த ரேடியோவில் லாஸ்ட்டில் பாட்டு ஓடணும் அப்படிங்கிறது வந்து நான் கதை ஆரம்பத்திலேயே முடிவு பண்ணது. ஏன்னா இவர் வந்து உதவி செஞ்சுட்டு வந்துட்டார், அவர் ஒய்ஃபுக்கு போய் ஹெல்ப் பண்ணிட்டு வந்துட்டார். அந்த விஷயத்தை வந்து அவர் அங்கே சொல்லி அவனை வந்து கன்வின்ஸ் பண்ண முடியும். பட் அவர் சொல்கிறது அவனுக்கு கேட்கக்கூடாது. ஒரு தேர்ட் பெர்ஸ்பெக்டிவில் வந்து வெளியிலேருந்து ஒருத்தர் வந்து அவர் என்ன ஜாலியாக பாட்டு கேட்டுட்டு வாழ்ந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதுக்காக எனக்கு அங்கே ஒரு பாட்டு நீடராக இருந்தது. அது வந்து இந்த பாட்டு வைக்கணும், கிளாப்பிங் மூமெண்ட் இருக்கணுங்கிறதுக்காக கிடையாது, அந்த வைப்புக்காக இல்லை. அங்கே ஒரு சீரியஸான ஒரு விஷயம் நடக்குது, பாட்டு அங்கே தேவைப்பட்டது. ஏன்னா இவர் கம்யூனிகேட் பண்ணுறது கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக. இந்த ரேடியோவை நான் மென்ஷன் பண்ணணுங்கிறதுக்காக தான் ஆரம்பத்துலேருந்தே ரேடியோ வச்சுருப்போம். அவர் ரேடியோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பார், அங்கங்கே ரேடியோவில் பாட்டு ஓடிட்டுருக்கோம், இடையில வந்து ரேடியோவில் பாட்டு கேட்டுட்ருப்பார். ஸோ எண்டில் மட்டுமே நம்ம ரேடியோ வச்சுட்டு ஒன்று பண்ண முடியாது. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து அந்த ரேடியோ ட்ராவல் இருக்கணுங்கிறதுக்காக அங்கங்கே அந்த சாங்ஸ்லாம் கொஞ்சம் நீடடாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி பண்ணது தான். உங்களோட ஸ்டடீஸ், அதாவது ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு லைஃப்பில் இருந்து சினிமான்னு ட்ராவல் ஆன அந்த லைஃப் பற்றி சொல்லுங்கள். தஞ்சாவூர் இன்ஜினியரிங் படித்தேன். எந்த டிபார்ட்மெண்ட்? ஈஸி எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். அதுக்கு மேலே எதுவும் கேட்டுறாதீங்க. இல்லை அதான் ரேடியோ ரிப்பேர் பார்க்குற காட்சியை புரிஞ்சுக்கல முடியுது. காலேஜில் வந்து சும்மா ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவோம், ஷார்ட் ஃபிலிம் 3 நாள் பண்ணால் காலேஜில் கிளாஸ்லேருந்து ஓடி கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். ஸோ அது வந்து எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான், அவங்களாம் இப்போ சினிமாலாம் கிடையாது. அவங்க ஜென்ரலாக எனக்காக வந்தாங்க, ஓகே அப்படின்னு பண்ணிவிட்டு அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்துட்டு காலேஜில் நிறைய பேர் வந்து நல்லாயிருக்கு, அப்போது நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் அதை எடுத்துகிட்டு காலேஜுக்கெலாம் சும்மா காலேஜ் இங்கே ஓடி கிடைக்கும், பர்மிஷன் கிடைக்கும்ன்ட்டு அதை எடுத்துகிட்டு வேறு காலேஜ் கல்ச்சுரல்ஸ் போகும்போது சும்மா போவோம், சும்மா கொடுத்துட்டு உட்காந்துருப்போம். பார்த்தா ப்ரைஸு கூப்பிட்டு கொடுத்துருவாங்க. பார்த்தோன்னே என்னடா அது அப்படின்னோடனே, நான் ரொம்பலாம் இந்த கலந்துக்கிறது ப்ரைஸ் வாங்கினதெல்லாம் கிடையாது. முதல்ல இந்த இதுதான் வாங்கினேன் காலேஜில் ஷார்ட் ஃபிலிம்க்கு. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, அந்த மொமெண்ட்டு தான் இதை ட்ரை பண்ணுவோம், ஏன் இதை ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி எடுத்த முடிவு தான். அப்பா அம்மா 2 பேருமே வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் தான். ஸோ எனக்கு சப்போர்ட் இருந்தது, ஓகே. ஆனால் இருந்தாலும் அவங்க வந்து சினிமானோட கொஞ்சம் பயந்தாங்க. எப்போ சென்னை வந்தீங்க? சென்னை வந்து நீங்கள் உதவி இயக்குனராக பணியாற்றிய படங்கள்? 2014 காலேஜ் முடிஞ்ச உடனே வந்துட்டேன். டிகிரியை கொடுத்துட்டு நான் வந்துட்டேன், சென்னை வந்துட்டு. ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் ஸ்ட்ரகிள் இருந்தது. ஏன்னா எங்கே போகிறது, யாருமே கான்டாக்ட் இல்லை. எங்கேயாவது போவோம், அவங்க படம் ஆரம்பிக்க போகிறாங்கன்னு சொல்லி அங்கே ஒரு 6 மாதம் உட்காந்துருப்போம். பட் எந்த ஒரு டெவலப்மெண்ட்டுமே இருக்காது. 2-3 இடத்துல எனக்கு அந்த மாதிரி நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டோம், சினிமா நம்பி இதை விட்டுட்டு போகலாமா வேணாமா, சரி நிறைய பேர் எவ்வளோ வருஷம் ட்ரை பண்ணியிருக்காங்க, நம்ம வந்துட்டு சும்மா ஒரு வருஷத்தில் போகக்கூடாது அப்படின்னு இருக்கும்போது, அப்போ எனக்கு அன்எக்ஸ்பெக்டடாக ஒருத்தர் மூலியமாக கிடச்சது தான் இந்த பலூன் படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுற சான்ஸ். வாய்ப்புக்காக அலைஞ்சிட்டு இருந்தோம், ஒரு வாய்ப்பு கிடச்சிருச்சு. இதை எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ யூஸ் பண்ணணும்னு சொல்லி அதில் இறங்கி எல்லா வேலையும் ஜாலியாக பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப பிடிச்சி அதுக்கு தானே ஏங்கணும், கிடச்சிது. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், அந்த படத்தில் என்னோட ஒர்க் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் தான் இன்னைய வரைக்கும் கூட நாங்களாம் ட்ராவல் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து எனக்கு நிறைய கேட் ஓப்பன் ஆச்சு. இந்த படத்துக்கு போறியா, அது முடியும் போது இங்கே ஒரு சான்ஸ் இருக்குது, அங்கே போறியா, நம்ம ஒரு வாய்ப்பு கிடச்சிடாதான்னு நினைக்கிறோம். நம்ம ஒரு வாய்ப்பை சூஸ் பண்ணுற அந்த இது கிடச்சிது. அது அப்படியே ட்ராவல் பண்ணி அப்படியே கொண்டு போயிடுச்சு. ஸோ அதே மாதிரி டிக்கிலோனா நோட்டா பட அனுபவங்கள் எப்படி இருந்தது? நோட்டா வந்து ஆனந்த் சங்கர் சார் பலூனில் எனக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்தவர் வந்து நோட்டாவில் மேனேஜராக ஒர்க் பண்ணும்போது அங்கே வந்து அவருக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் தேவைப்படுதுன்னு சொல்லி கூப்பிட்டாரு. ஸோ நான் போனேன்.
எனக்கு ஆனந்த் சங்கர் சாரோட அரிமா நம்பி இருமுகன் 2 படமுமே அவர் ஒரு பயங்கர ஒரு கமர்ஷியலான ஒரு டெக்னிக்கலான ஒரு டைரக்டர். ஒரு அசிஸ்டண்டாக நான் பலூனில் ஒர்க் பண்ணேன். ஒரு அசோசியேட்டாக ஒரு பொறுப்பு அதிகமாக கொடுத்து அது ஒரு பெரிய படத்தில் வேலை பார்க்கும்போது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இப்போ இன்றைக்கி ஒரு டெக்னிக்கலாக நான் நிறைய விஷயங்கள் வந்து ஆனந்த் சங்கர் சார்கிட்ட கற்றுக்கிட்டேன். ஏன்னா அவர் வந்து ப்ராப்பராக இது வேணும்னா இதுதான் வேணும், அதுக்கு மேலே வேணாம். ஷூட் வந்து ஒரு 4 மணிக்கு முடிஞ்சால் கூட பேக்கப் சொல்லிடுவார். தேவையானது கிடச்சிருச்சு போதும் அவ்வளோதான் அப்படின்ற கிளாரிட்டி இருக்கும் அவர்கிட்ட. ஸோ எனக்கு அது வந்து அங்கே பயங்கர யூஸ் ஆச்சு. ஸோ அந்த படம் அது நல்ல அனுபவம், எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அந்த படத்தில் பயங்கர டெக்னிக்கலாக நான் நிறைய ஒர்க் பண்ணுற சான்ஸ் கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் டிக்கிலோனா வந்து நான் பலூன் படத்தில் ஒர்க் பண்ணும்போது பலூன் படத்தோட அசோசியேட் டைரக்டர் தான் டிக்கிலோனாவோட டைரக்டர். ஸோ என்னோட சீனியர் தான். ஸோ அவருக்கு படம் கமிட் ஆனார். சரி ஓகே, எங்களுக்குள்ள ஒரு வைப் இருந்தது. ஸோ நம்ம ஜாலியாக ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டு ஸோ எல்லாம் கார்த்திக் யோகி. ஸோ எல்லோரும் ஜாலியாக ஒர்க் பண்ணும்போது ஸோ அங்கே சந்தான அண்ணன் அங்கே ஒரு ரொம்ப ஜாலியான ஒரு ஸ்பாட்டாக தான் இருக்கும். ஏன்னா 2 படமும் கொஞ்சம் சீரியஸாக ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். இங்கே வந்து கொஞ்சம் நல்ல ஒரு காமெடியாக, படமும் நல்ல ஒரு காமெடியான படம். ஸோ ரொம்ப ஜாலியாக எல்லாரோட இன்புட்ஸும் அதில் சொல்கிறதுக்கான ஒரு ரைட்ஸ் இருக்கும். அங்கே டிக்கிலோனாவும் வந்து சினிஷ்னு பலூன் படத்தோடைய டேரக்டர் தான், அதுக்கும் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர். ஸோ டிக்கிலோனா முடியும் போதே வந்து எனக்கு பார்க்கிங் பண்ணுறதுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ படம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் அப்படியே இதோட ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒவ்வொரு லீடர்ஷிப் ஸ்டைல் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஒருத்தர் காமாக இருக்கும், இன்னொருத்தருக்கு ஸ்டாமாக இருக்கும். நீங்கள் உங்களோட ஏடிஸ்ட்டு ஒர்க் வாங்குற பேட்டர்ன்லாம் செட்டில் எப்படி இருக்கும் உங்களோட லீடர்ஷிப்? அது நீங்கள் என்கிட்ட கேட்குறத விட அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ்ட்டை கேட்கலாம். இல்லை எனக்கு என்னென்னா வந்து ஃப்ரெண்ட்ஸு தம்பி மாதிரி தான் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸாக இருக்கவங்க எல்லாருமே. ஏதாவது ஒன்றுனா கூட என்னோட பர்சனல் பிரச்சனைனா கூட நான் அவனுங்கிட்ட தான் புலம்புவேன். சும்மா ஜாலியாக வெளில போவோம். அப்பப்போ அந்த மாதிரி தான். ரொம்ப வந்து நம்ம ஸ்ட்ரிக்ட், நம்ம இப்படி தான் இருக்கணும், எல்லோரும் இப்படி தான் வந்தால் எந்திரிச்சு நிற்கணும், நம்மளை அப்படி பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ரொம்ப ஜாலியாக இருக்கணும் தான் நினைப்பேன். ரொம்ப காமாக தான் இருப்பேன். நான் எதுவும் அந்தளவுக்கு இது வரைக்கும் கற்றுனது இல்லை, கற்றுக்க மாட்டேன். சில நேரத்தில் நமக்கு ரொம்ப பயங்கர ப்ரெஷர் இருக்கும்போது முகம் சுளிக்கிறது உண்டு. அந்த இடத்த வந்து ரொம்ப காமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன். ஆஃப்டர் பார்க்கிங் உங்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கான ப்ராக்டிஸ்னு ஒன்று இருக்கும்ல, உங்களுக்குள்ளே இருந்து இருக்கிற ப்ராக்டிஸ் அது எப்படி இருக்குது அந்த டைரக்டர் ப்ராக்டிஸ்? முதல்ல ஒரு பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ நம்ம என்ன தான் ஒரு படம் பண்ணாலும் இது இவ்வளோ தான் பண்ணணும், இவ்வளோக்குள்ளே தான் பண்ணணும். இப்போ அடுத்து பண்ணும்போது நம்ம வந்து சில விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது, அந்த நம்பிக்கை இருக்குது. இப்போ நம்ம அடுத்து பண்ணுற படம் வந்து கண்டிப்பாக நம்ம மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும். இப்போ நம்ம ஒருத்தவங்ககிட்ட ஒரு கதை சொல்லும் போது இதை பண்ணிடுவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை தாண்டி என்னென்னா வந்து இப்போ ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல. ஸோ இவர் இப்படி படம் பண்ணாங்க, அடுத்து நம்ம ஏனோ தானோ ஒரு விஷயம் பண்ணிட முடியாது. ஸோ அந்த ஒரு இது இருக்குது. அதை தாண்டி நான் இப்போயும் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிறது இருக்குது. சின்ன ஐடியா இதுதான் பண்ணலாமா அப்படின்னா கூட நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிப்பேன். ஏன்னா நமக்கு வந்து இப்போது இந்த படம் சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்றதுனால நம்ம யோசிக்கிற விஷயங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாதுல்ல. போனாலுமே எது யோசித்தாலும் எனக்கு ஒரு 4-5 பேர் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட நான் சொல்லி அவங்க வந்து அதை எப்படி இது ஒர்க் அவுட் ஆகும், இதில் இந்த விஷயம் ஒர்க் அவுட் ஆகும், அதில் ஆகாதுங்கிறத அவங்க பிரித்து சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் அதை ஒர்க் பண்ணுவேன். ஸோ அப்படி தான். ஏன்னா எப்படி இருந்தாலும் சாதாரண ஒருத்தராக இருந்தால் கூட அவர் ஒரு ஆடியன்ஸ் தான். ஸோ அப்படி தான் பார்க்கணும். எல்லாமே நம்ம ஒரு முடிவு எடுக்கிறத விட கூட இருக்கிறவங்களையும் வச்சு ஒரு சில முடிவுகள் எடுக்கும்போது அதில் உள்ள தப்பு என்ன அப்படிங்கிறது அது ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயமா இருக்கும்னு தான் நான் பார்க்குறேன். ஜென்ரலாக சினிமாவில் ஒரு படம் ஹிட் ஆகிற ஒரு அறிமுக டைரக்டர் எங்கே இருக்கிறாங்கன்னா ஸ்டார்ஸ் எல்லாருமே வந்து பிரதர் நம்மளுக்கு ஒன்று இருந்தால் சொல்லுங்கள், நம்மளை வச்சு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். அடுத்து இப்போ ஸ்டார்ஸ்னால் பக்கா மாஸ் என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். சில டைரக்டர்ஸ் நான் அந்த பக்கம் போக போகிறதில்ல, எனக்கு வந்து ஸ்டோரி பேஸ் தான், அவங்க உள்ளே வர்றாங்கன்னா பார்க்கலான் இருக்கும். நீங்கள் அந்த மாஸ் என்டர்டெயின்மெண்ட்டுக்கான விஷயங்கள் ஃப்யூச்சரில் பாசிபிள் இருக்கா, இல்லை கண்டென்ட் ரிலேட்டடான இதுதான்? நான் வந்து ரொம்ப இந்த உலக சினிமா பார்த்த ஆள் கிடையாது. எனக்கு ரொம்ப லேட்டராக தான் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கணுமோ அப்படின்னு இருந்துச்சு. என்ன இன்ஸ்பயர் பண்ண படம் பாஷா தான். சின்ன வயசில் பாஷா படம், பாஷா படத்தை வந்து பார்த்த கவுண்ட் அளவுக்கு நான் வேறு எந்த படமும் பார்க்கல. படம் முடியும் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஓடும் அந்த படம் சின்ன வயசுலேருந்தே. ஸோ அந்த மாதிரியான படங்கள் பார்த்து வந்த நான் தான். ஸோ எனக்கு வந்து ஒரு ஆக்ஷன் படம் பண்ணணும்னு ஆசை இருக்குது. பட் அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியலாக இல்லாமல் அதில் ஒரு கண்டென்ட்டும் ஒரு ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயம், மெயினாக எமோஷன். என்ன வேணால் வந்து ஒரு ஆக்ஷனாக ஒரு எப்படி வேணால் இருக்கட்டும், என்ன ஜேர்னராக வேணால் இருக்கட்டும், காமெடியோ ஹாரரோ எப்படி வேணால் இருக்கட்டும், பட் எமோஷனுங்கிற விஷயம் ஒன்ஸ் ஆடியன்ஸோட கனெக்ட் ஆச்சு அப்படின்னா அது என்ன ஜேர்னராக இருந்தாலும் ஆடியன்ஸ் வந்து அதை வரவேற்பாங்க. எனக்கு ஆக்ஷனாக ஒன்று பண்ணணும், அது ஹீரோ வச்சோ இல்லை வந்து ஒரு ஹீரோ இல்லாமல் ஒரு நியூ ஃபேஸாக கூட யாராக வேணா இருக்கட்டும், பட் அது எனக்கு ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் படம் பண்ணணும், அதில் எமோஷ்னலான கனெக்ட் இருக்கணும் அப்படின்னு ஆசை. பட் பார்ப்போம், நான் அதுக்கு ரைட்டிங் போயிட்டுருக்கு.
யாருக்கு பண்ணுறோம் என்ன பண்ணுறோங்கிறது இன்னும் எதுவும் கன்ஃபார்ம் பண்ணலை. ரைட்டிங் முடியட்டும், தென் நம்ம அது டிசைட் பண்ணுவோம் என்ன அப்படின்னு. சூப்பராக சொன்னீங்க சார். சார் உங்கள் படம் பார்க்கிங்கில் வந்து தேங்க்ஸ் கார்டில் நம்ம பார்க்கும்போது நிறைய டேரக்டர்ஸ் நேம் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அதில் நம்மளுக்கு பரிச்சயமான நேம் வந்து மடோன் அஸ்வின் டைரக்டர் அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு தெரியாத நிறைய பேர்கள் நீங்கள் குறிப்பிட்டிருப்பீங்க சூப்பராக. ஐ மீன் இவங்கள்ட்டலான்ட்டு ஜென்ரலாக ஒரு டவுட்டு, அதாவது தேங்க்ஸ் கார்டு இவ்வளோ பேர் போடுறாங்கல்ல, எதனால் இருக்கும்? அவங்கள ஏதோ ஒரு வார்த்தை அவங்க அந்த ஸ்கிரிப்டுக்கு சொல்லியிருப்பாங்களா, இல்லை ஏதோ ஒரு காலகட்டத்தில் டீ குடிச்சிருப்பாங்களா, என்ன சரி ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு தோணும். இப்போ தேங்க்ஸ் கார்டு நீங்கள் டேரக்டர் பேர் போட்டிருந்ததுனால கேட்குறீங்க. அதை தாண்டி வந்து ஒரு தேங்க்ஸ் கார்டுனா இப்போ நான் இன்னும் சில பேர்லாம் போட்டிருப்பேன். அவங்களாம் வந்து எனக்கு ஆரம்பத்துலேருந்தே என்னோடய லைஃப்பில் நமக்கு ஒன்றுனா வந்து கூடவே ட்ராவல் பண்ணுற சில கேரக்டர்ஸை நம்ம வந்து படம் பண்ணும்போது இந்த படத்துக்கு பின்னாடி ஏகப்பட்ட போராட்டம். ஃபஸ்ட்டு படம்னு இல்லை, இப்போ ரெண்டாவதாக ஒரு படம் பண்ணால் கூட அந்த படத்துக்கு ஏகப்பட்ட போராட்டம் இருக்கும். நிறைய விஷயத்தை பார்த்துருப்போம், ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம வந்து மனமார வந்து இதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க அப்படிங்கிற சொல்கிறது அந்த தேங்க்ஸ் கார்டில் தான் இருக்குது. அது ஒரு சின்ன விஷயமா இப்போ பார்க்குற ஆடியன்ஸ் அது ஒரு விஷயமா கடந்து கூட ஓடிடிலாம் அதை ஃபார்வர்ட் பண்ணி தான் பார்ப்போம். எப்படி நம்ம அதை வந்து உட்காந்துலாம் பொறுமையாக பார்க்க மாட்டாங்க. பட் அது வந்து ஒரு நமக்கு ஒரு ஆத்ம திருப்தின்னு இருக்கும்ல, இது என்னால் முடிஞ்ச நன்றி நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்றது. அதை தாண்டி எனக்கு இப்போ இந்த படத்தில் டேரக்டர்ஸ் பேர் இந்த அஸ்வின் அண்ணன், ரத்னகுமார் அண்ணன் பேர்லாம் போட்டிருப்போம். ஸோ இவங்க எல்லாமே என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு இந்த படம் ஸ்கிரிப்ட் பண்ணிவிட்டேன். இந்த ப்ரொடியூசர் வந்து இவங்க எல்லாருமே எனக்கு கொஞ்சம் முன்னாடிலேருந்தே பழக்கம். என்னென்னா, எனக்கு டிக்கிலோனா டைரக்டர் கார்த்திக் யோகியோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இவங்களாம். மடோன் அஸ்வின் அண்ணன், இன்னும் சில பேர். என்னோடய ப்ரொடியூசரும் ரத்னகுமார் அண்ணன் நல்லா பழக்கம். ஸோ நாங்கள் அடிக்கடி பார்த்துருக்கோம், நிறையா அங்கங்கெல்லாம் மீட் பண்ணுவோம். ஸோ என்னென்னா, இந்த கதையை நான் வந்து அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது, நான் கதையை ஃபுல்லாக நரேட் பண்ணும்போது அவங்களோட பயங்கர பிஸியான அந்த ஷெடியூலில் வந்து அவங்க எனக்கு கதை கேட்டு, இதில் நீ இப்படி பண்ணலாமா, இது நல்லா இருக்குது, அது நல்லா இல்லை, இந்த விஷயத்தை இப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம்லாம் எனக்கு சொல்லியிருக்காங்க, இன்புட் கொடுத்துருக்காங்க. அது வந்து எனக்கு அவங்க வந்து அந்த ஒரு பிஸியான டைமில் எனக்காக டைம் ஒதுக்கி, அதே மாதிரி நான் அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த படத்தை ஃபுல்லாக எடிட் பண்ணதுக்கப்புறம் இவங்ககிட்ட தான் போட்டு காமிச்சேன். ஒரு பதட்டத்தோடு தான் போட்டு காட்டுவேன். ஏன்னா வந்து இவங்க படம் பண்ண டேரக்டர்ஸுங்கும் போது நம்ம நீ சொன்னதை கரெக்டாக பண்ணிட்ட அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தால் போதும். நீ சொன்னடா, ஆனால் வந்து அது வேறு மாதிரி கன்வே ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிடக்கூடாதுல்ல. ஸோ அந்த ஒரு பாட்டம் இருக்கும். ஸோ இவங்க எல்லாருமே பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணதை தாண்டி அவங்க வந்து இப்போ வரைக்கும் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து இப்போ ரத்னகுமார் அண்ணெல்லாம் வந்து ட்வீட் போட்டிருந்தார். இத்தனைக்கும் ஒரு படம் பார்க்கல, கதை மட்டும்தான் ஃபுல்லாக நைட் பண்ணியிருந்தேன். கரெக்டாக அந்த இது ஃபஸ்ட்டு டைட்டில் லுக் வரும்போது எல்லா லாங்குவேஜ்லேயுமே வந்து ரீமேக், ரூபா நோட்டில் இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லேயும் ரீமேக் ஆக போகிற படம் அப்படின்னு ஒன்று போட்டிருந்தார். ஸோ அந்த மாதிரி எல்லாருமே இந்த படத்தை ரொம்ப, இந்த படமாக இருக்கட்டும் என்னையாக இருக்கட்டும் பயங்கர சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ எனக்கு வந்து அவங்கள அப்படி தான் நான் தேங்க் பண்ண முடியும்ல. ஸோ அதுக்கு பின்னாடி வந்து அந்த தேங்க்ஸ் கார்டுக்கு பின்னாடி நிறைய எமோஷன்ஸ் இருக்குது. சூப்பர். ஜென்ரலாக நீங்கள் லைஃப்பில் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறவங்கள சொல்லுங்கள் அப்படின்னு இன்டர்வியூவில் கேட்பேன். இன்றைக்கி வந்து அந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் அப்டேட் ஆகி இப்படி வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். ஃபைனலாக ஒரு கொஸ்டின், நீங்கள் பயோகிராஃபி பண்ணுறீங்க, ஒரு ஃபிலிம் பண்ணுறீங்கன்னா எந்த ஒரு பர்சனாலிட்டியோட லைஃப் எடுப்பீங்க? எனக்கு பயோகிராஃபி பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. விஜயகாந்த் சாரோட பயோகிராஃபி பண்ணணும் ரொம்ப ஆசை இருக்குது. சூப்பர். இந்த ஏர்லி ஸ்டேஜில், அதுவும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு பீக்கான ஆர்டிஸ்ட்டாக இருக்கும்போது கூட அவர் வந்து ரொம்ப கேஷுவலாக நிறைய பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்க, அந்த மில் மாதிரி செட்டப் இருக்கும், அங்கெல்லாம் வந்து அவர் வேலை பார்த்துட்டு எல்லாத்தையும் பேசிட்டு நிறையா கேள்விப்பட்டு அவரோட படங்கள் நிறையா பார்த்துருக்கோம்ல. ஸோ எனக்கு அவரோட ஒரு பயோகிராஃபி பண்ணணுன்ற ஆசை இருக்குது. எப்படி எப்போது நடக்கும் என்ன இல்லை, அது வேறு யாராவது அச்சீவ் பண்ணாலும் அது ஒரு ரசிகனாக பார்க்குற ஒரு ஆசையும் இருக்குது எனக்கு. சூப்பர் சார். ரேடியோ வந்ததுக்கும் பார்க்கிங் மூவி பற்றின ஒரு ஸ்கிரிப்ட் அனலைஸ் மாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க, படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ். அதே போல் உங்களோட ஃப்யூச்சர் ஜேர்னரும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஹிண்ட்டும் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி ஆல் இண்டியா ரேடியோ வந்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச்.